2026-2027 நிதியாண்டினுடைய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாசித்திருப்பார்கள். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும், என்னையா இது இந்த பட்ஜெட்டில் நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னவங்க தான் 80% மனிதர்கள். 20% மனிதர்கள் எப்படியா இருந்தாலும் பட்ஜெட் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் தான். அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? ஐடியை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, செமிகண்டக்டர் டிவைசஸை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்களாமே. கொஞ்சமாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பட்ஜெட்லாம் ஓகே தான், ஆனால் இந்த பட்ஜெட்டை சமாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு 16.7 லட்சம் கோடி ரூபாயை கடன் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே விக்கி. அதை பற்றி நீ ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே போனால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் 1000 பேர். ஏன் அப்படி நம்ம இதை பார்க்கிறோம் என்றால், நம்ம நாடு கடன் வாங்க போகுது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். தோராயமாக 17 லட்சம் கோடி. இந்த 17 லட்சம் கோடியை நம்ம வாங்குறது அப்படிங்கிறது நம்முடைய ஜிடிபி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஜிடிபியில் எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தா ஒரு 4.4% இருக்குது என்பது தான். ஸோ இது அடுத்த வருடம் 4.3% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிதி பற்றாக்குறை, ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதி பற்றாக்குறை? வேறு ஒன்றுமே இல்லை, அரசினுடைய செலவு அதிகரிக்கும் போது வருமானம் குறையும் பார்த்தீங்களா. அப்போ வருமானம் கம்மியும் அரசினுடைய செலவு அதிகமாக இருப்பதை தான் நாம் இந்த நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறோம். வருமானம் கம்மி, 10 ரூபாய் தான் நமக்கு வருமானம், ஆனால் 12 ரூபாயாக நம்ம செலவழிக்க வேண்டிய தருணம் இருக்கிறது என்றால் நம்ம நாடு நிதி பற்றாக்குறையில் இருக்கிறது என்பது தான். ஸோ அந்த வகையில் பார்க்க போனால் நமக்கு இந்த பட்ஜெட்டை, அதாவது இந்த 2026-2027 சமாளிப்பதற்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 17 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. மொத்தம் நம்முடைய செலவு அப்படிங்கிறது சுமார் 53 லட்சம் கோடி ரூபாய்னு வச்சுக்கோங்களேன். இந்த 53 லட்சம் கோடி ரூபாயில் நமக்கான கடன் இல்லாத வருமானம் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. அதாவது நம்ம கடன் வாங்காமல் டோட்டலாக நமக்கு நிதி வருவாய், அதாவது வரி விதிப்பு வரியாக நமக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படிலாம் சொல்லி பார்க்கும்போது அது ஒரு 36.5 லட்சம் கோடி ரூபாய். ஸோ நமக்கு செலவுகள் அப்படிங்கிறது 53 லட்சம் கோடி ரூபாயாக நம்ம பட்ஜெட்டில் சொல்லியிருக்கும் போது நமக்கான நிதி ஒரு 36 லட்சம் கோடி ரூபாய் தான் வரும்போது எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய 17 லட்சம் கோடி ரூபாயை கடன் வாங்க போகிறோம். நிகர சந்தை கடன் அப்படின்னு இருக்குது, அதாவது நெட் மார்க்கெட் போரோவிங்ஸ் அப்படிங்கிறது தான். அது வெறும் 12 லட்சம் கோடி ரூபாய் தான். 12 லட்சம் கோடி ரூபாய் நிகர சந்தை கடன் அப்படின்னு சொல்கிற விக்கி. அப்போ மீதம் ஒரு 5 லட்சம் கோடி, 17 லட்சத்தில் 5 லட்சம் கோடி இருக்குல்ல, அது எதுக்காக அப்படின்னு கேட்டால் பழைய கடனை புதுப்பித்தல் இல்லாட்டி பழைய கடனை அடைக்கிறது அப்படின்னு சொல்கிறது இருக்கு. அதாவது ரீஃபினான்சிங்லாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுக்காக தான் 5 லட்சம் கோடி ரூபாயை கடன் வாங்க போகிறோம். மீதம் ஒரு 11 லட்சத்துலேருந்து 12 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிற நம்முடைய செலவுகளுக்காக மட்டும் நம்ம கடன் வாங்க போகிறோம். ஸோ இந்த 4.4% இல்லாட்டி 4.3% அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு சேஃப் ஜோன் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட சேஃப் ஜோன் தான். அதனால் பெரிய அளவில் நம்ம கடன் வாங்கி செலவுகள் செய்கிறத விட 4.3% தான் நம்ம கடன் வாங்கி செலவுகள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்முடைய மத்திய அரசாங்கம் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய தகவல். ஸோ நிதி பற்றாக்குறை ஏன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம். இது ஏன் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு கேட்டால் ஒரு 55 லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்முடைய பட்ஜெட்டை ஒதுக்கி வச்சுருக்காங்க. இவ்வளோ இதெல்லாம் செய்ய போகிறோம், அதுக்கு 55 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படுதுன்னு. அதில் தான் 17 லட்சம் கோடி ரூபாய் அவங்க நிதி பற்றாக்குறை காரணமாக கடன் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை தான் நம்ம ஃபஸ்ட் பாயிண்டாக பார்த்துருக்கோம். ஸோ இதில் ரொம்பவே பாசிட்டிவ் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே. வெளிநாட்டுக்கு நீங்கள் சுற்றுப்பயணத்தெல்லாம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த தொகை அப்படிங்கிறது கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு இந்த சுற்றுலாவை நம்முடைய நாடு ஏன் இவ்வளோ பெரிய அளவில் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், வெளிநாட்டு நிறுவனங்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள், பல நாடுகளிடமிருந்து நம்ம நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறோம். இந்த வருடம் நிறையவே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அந்நிய செலவாணி அதிகப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் கையில் நிறைய பிளான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே வந்து நீங்கள் டேட்டா சென்டர் தொடங்குங்க, இதுவும் இன்றைக்கி பட்ஜெட்டில் இருக்குது. அப்படி டேட்டா சென்டர் நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா அந்த டேட்டா சென்டருக்கான வரி அப்படிங்கிறது உங்களுக்கு 2047 வரை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சேஃப் ஹார்பர் அப்படிங்கிற ஒரு லெவலில் இந்த டேட்டா சென்டர் அதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான கட்டமைப்பும் கண்ட்ரோலும் நம்ம நாட்டுக்குள்ளேயே தான் இருக்குது அப்படின்னா அதை ஒரு சேஃப் ஹார்பராக அறிவித்து அதற்கான மறுபடியும் வரி சலுகைகள் இல்லாட்டி இதர சலுகைகள் எல்லாமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பல நிறுவனங்களையும், க்ளவுட் பேஸ்டாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள், டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய நிறுவனங்கள், அவங்க நம்ம நாட்டுக்குள்ளேயே டேட்டா சென்டர் வைங்க அப்படின்னு சொல்கிற ஒரு புஷ்ஷை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல நிறுவனங்களையும் பல நாடுகளையும் நம்ம உள்ளே அனுப்பும்போது, இங்கே இந்தியாவுக்குள்ளே கூப்பிடும்போது நம்ம நாட்டு பிரஜைகள் வெளிநாட்டுக்கு
போகணும் அப்படிங்கிறதும் அந்த நாடுகளும் விரும்புவாங்க. அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதற்காக மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சுருக்காங்க, வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துக்கான இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது 5லேருந்து 20% வரை இருந்துச்சு, அதை வெறும் இப்போது 2% குறைத்திருக்கிறார்கள். அடுத்ததா விளையாட்டு பொருட்கள் அப்படிங்கிறதுக்கான விலை கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மின்சார வாகனம், இந்தியாவில் பசுமை எரிசக்தி அப்படிங்கிறது நம்ம தெரியுமில்ல, கிரீன் எனர்ஜியை நோக்கி நம்முடைய நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக இந்த லித்தியம் அயன் பேட்டரிலாம் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் இந்த சுங்க வரி அப்படிங்கிறது விலக்கே கொடுக்கப்பட்டுட்டு, அவ்வளோதான், அதுக்கு சுங்க வரிலாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மின்சார பேட்டரிகளினுடைய விலை குறையும். ஒரு மின்சார வாகனத்தை நம்ம எடுத்தோம்னா பாதிக்கும் பாதி ஒரு பேட்டரியாக தான் இருக்கும், அந்த பேட்டரிக்கு விலையாகத்தான் இருக்கும். அந்த பேட்டரிக்கு விலை கம்மியாகும் போது எலக்ட்ரிக் கார்களுடைய இல்லாட்டி எலக்ட்ரிக் வாகனத்தினுடைய அந்த விலை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் வாகனம் எடுக்க போகிறீங்கன்னா இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு எடுத்தால் நல்லாவே இருக்கும் என்பது தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். லித்தியம் அயன் அப்படின்னு நான் சொல்லிட்டேனே, அது என்ன எலக்ட்ரிக் வாகனத்தில் மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்களா? லேப்டாப், மொபைல் ஃபோன்ஸ், இன்னும் பல இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதில் எல்லாத்துலேயுமே இந்த லித்தியம் அயன் பேட்டரியை தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம் என்றால் அதற்கான விலை அப்படிங்கிறது கம்மியாக போகுது. ஸோ அந்த இம்பேக்ட் எதுலேயும் வரும் அப்படின்னு கேட்டால் இந்த உதிரி பாகங்கள் ஏற்படக்கூடிய விலை கம்மி அந்த ஒட்டுமொத்தமான டிவைஸ்லையும் வரும். அப்போ லேப்டாப்பு, மொபைல் ஃபோன்லாம் விலை கம்மியாகுமான்னு கேட்டால் எஸ், கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில வகை கனிமங்களுக்கு இறக்குமதி டாக்ஸ் அப்படிங்கிறது 5% ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவு, குறிப்பாக சொல்லப்போனால் நீரிழிவு நோய், புற்றுநோய்க்கான மருத்துவ சிகிச்சைகளுக்கான மருந்து இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 17 கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான மருந்துகளுக்கு வரி அப்படிங்கிறது இல்லை, அதனால் விலை அப்படிங்கிறது கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலனி, நம்ம லெதர் காலனிலாம் இருக்குல்ல, அந்த லெதர் காலனி, லெதர் பேக்ஸுக்கு என்ன செய்யப்படுது, விலை அப்படிங்கிறது கம்மியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆடம்பர கை கடிகாரம், வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யக்கூடிய ஆடம்பர கை கடிகாரத்திற்கு டாக்ஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணுறாங்க. ஸோ இம்போர்ட் பண்ணக்கூடிய இந்த கடிகாரத்துக்கு விலை கம்மியாகும். ஆனால் அதே நேரத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய ஆடம்பர கை கடிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய விலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பேங்கிங். இந்த பேங்கிங் அப்படின்னு சொல்லும்போது ஏடிஎம் சம்பந்தமான பல மெஷின்கள், பேங்கிங் செக்டார்ஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் அப்படிலாம் சொல்லி பார்க்கும்போது நிறைய மெஷினரிஸை வெளிநாடுகள்லேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இம்போர்ட் ஆகக்கூடிய இந்த ஏடிஎம் இயந்திரங்கள் மாதிரியான பல இயந்திரங்களுக்கு டாக்ஸ் அப்படிங்கிறது அதிகப்படுத்தி இருப்பதால் நம்ம பேங்க்ஸ் என்ன செய்வாங்க, எப்பா எங்களுக்கு செலவுகள் கூடுதலாக இருக்குது, ஈவன் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கே லோ பேலன்ஸ் இருந்துச்சுன்னா 20 ரூபா 50 ரூபான்னு பிடிக்கக்கூடிய பேங்க் இப்போ இயந்திரங்கள்லாம் நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம், ஏகப்பட்ட வரி விதிச்சிருக்காங்க, எனவே இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு செலவுகள் ஆகுது, மக்களிடமிருந்து அதை நாங்கள் பிடுங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேங்கிங் செக்டார் நமக்கு கண்ணுக்கு தெரியாத பணம் வசூலிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்ததாக காப்பி தயாரிக்கும் சில வகை இயந்திரங்களும் விலை உயரப் போகிறது அப்படிங்கிறதுனால காப்பியினுடைய விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் விலை குறைவு உயர்வை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக அதிவேக ரயில் அப்படிங்கிறதா. இந்த அதிவேக ரயில் திட்டம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7 அதிவேக ரயில் வழித்தடங்களை புதிதாக நம்முடைய மத்திய அரசாங்கம் அவங்களுடைய பட்ஜெட்டில் அதிகரிச்சிருக்காங்க. ஹை ஸ்பீட் ரயில் தான். அதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை பெங்களூரு மற்றும் சென்னை ஹைதராபாத் ஆகிய 2 வழித்தடங்கள் உருவாக்கப்படும் என்கிற தகவல் தமிழ்நாட்டுக்கான ஒரு வரப்பிரசாதமாக சொல்லப்படுகிறது. இல்லை விக்கி, இந்த கோயம்புத்தூர், மதுரை இந்த பக்கம்லாம் நல்ல அதிவேக ட்ரெயின் அப்படிங்கிறதோ இல்லாட்டி இன்னும் சில முக்கியமான அம்சங்கள்லாம் கேட்டிருந்தாங்களே, அதெல்லாம் இன்னும் வரலையே விக்கி அப்படின்னு கேட்டால் எஸ், தமிழ்நாடு அரசாங்கம் கேட்ட கோரிக்கைகள், தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்த எய்ம்ஸுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது மத்திய அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஆதிச்சநல்லூர் தான். ஆதிச்சநல்லூரில் உலகத்தரம் வாய்ந்த கலாச்சார மையம் ஒன்று அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இது எக்ஸ்பீரியன்ஷியல் கல்ச்சரல் சென்டர் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்டில் வாசிக்கப்பட்டிருந்தாலும் அருங்காட்சியகத்துடன் சேர்த்து ஒரு கலாச்சார மையமாக இது செயல்படும். ஏன்னா ஆதிச்சநல்லூரை பொறுத்த வரைக்கும் தொன்மை வரலாற்றை பறைசாற்றும் இந்தியாவின் 15 முக்கிய தொல்லியல் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக ஆதிச்சநல்லூரும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தான் அது கூடவே ஒரு கல்ச்சரல் சென்டர்ஸ் அப்படிங்கிறதையும் ஓப்பன் பண்ண போறாங்க. ரேர் எர்த் காரிடார் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. இந்த ரேர் எர்த் காரிடாரில் இந்தியாவுக்கு எதிர்கால தொழில்நுட்பத்துக்கு தேவையாக தமிழகம் உள்ளிட்ட 4 மாநிலங்களில் மட்டும்தான் அரிய கனிம வழித்தடம் ரேர் எர்த் காரிடார் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரேர் எர்த் காரிடார் உடன் ஒடிசாவின் தால்சேர் முதல் தமிழகத்தின் ஆம்பூர் வரை ஒரு பிரத்யேக உள்நாட்டு நீர்வழி பாதை இன்லேண்ட் வாட்டர்வே அப்படிங்கிறதும் உருவாக்கப்படும் என்கிற அறிவிப்பையும் வெளியில விட்டிருக்காங்க. பழவேற்காடு ஏரியில் 3 புதிய பறவை கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் பொதிகை மலையில் சூழல் நட்பு மலையேற்ற திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னும், வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் கடற்கரை பகுதியில் தென்னை சாகுபடியை ஊக்குவிக்க புதிய திட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னும்,
பழைய தென்னை மரங்களுக்கு பதிலாக அதிக மகசூல் தரும் புதிய கன்றுகள் நடப்பட்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் 50% இறக்குமதி வரி விதிப்பு அப்படிங்கிறத இப்போ அமெரிக்கா போட்டிருக்கிறதுனால நம்ம திருப்பூர் அதை சார்ந்து இருக்கக்கூடிய குடிசை தொழிலாக இருக்கட்டும், பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய வருவாய் எல்லாமே பாதிப்படைஞ்சிருக்கு. இதை சரி பண்ணுறதுக்காக உற்பத்தி செலவு எப்படிலாம் கம்மி பண்ணலாம், அதுக்கான மெஷினரிஸ் எப்படிலாம் வாங்கலாம், அந்த மெஷினரிஸுக்கு எப்படி டாக்ஸ் இல்லாமல் இந்தியாவுக்குள்ள கொண்டு வரலாம், இதை பற்றியான ஒரு டீட்டெயில் அனாலிசிஸையும் இந்த பட்ஜெட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய குரூப் செய்யும் அப்படின்னும். ஸோ அந்த 50% டேரிஃபை நம்ம எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, கடை உரிமையாளர்களுக்கு, ஃபேக்ட்ரி ஓனர்ஸுக்கு அதை திருப்பி செலுத்தும் வகையாக, அந்த லாஸை எப்படியாவது சரிப்படுத்துகிற வகையாக திட்டங்கள் வகுக்கப்படும் என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது தான். நீங்கள் இன்கம் டேக்ஸ் சப்மிட் பண்ணும்போது தவறான தகவலை கொடுத்துட்டீங்களோ, வேணுமெனே உங்களுடைய இன்கம் டேக்ஸை கம்மி பண்ணி காமிச்சிருக்கீங்களோ அப்படின்னா அது உறுதி செய்யப்பட்டது என்றால் எவ்வளவு ரூபாய் நீங்கள் வரி செலுத்தணுமோ அதே அளவுக்கு அபராதமும் விதிக்கப்படும் என்கிற தகவலை இன்னைக்கு நிதி அமைச்சர் கூறியிருக்கிறார். தனிநபர் வருமான வரி தாக்கல் செய்யறது ஜூலை 31ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்றும், திருத்தப்பட்ட வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய மார்ச் 31ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்படும். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு அசையா சொத்து விற்பனை மீதான வரி குறைக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது. ஸோ என்ஆர்ஐஸுக்கு இது ரொம்பவே பெனிஃபிட்டாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய அசட்ஸ், லாங் அசட்ஸ் அப்படிங்கிறத விற்கும்போது வரக்கூடிய வரி கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் டைமில் இந்தியாவில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு, சில வரி அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இந்தியாவில் சொத்துக்களை சூப்பராக வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்டாண்டும் உருவாகி இருக்கிறது. 2026-2027 பட்ஜெட்லேயும் ரொம்ப முக்கியமான அறிவிப்புனா அது டேட்டா சென்டர் மட்டும்தான். ஐடி செக்டாரை ஊக்குவிக்கும் வகையாகவும் பல நாடுகளையும் உள்ளே கொண்டு வரும் அந்த ஒரு திட்டமும் காரணமாக டேட்டா சென்டர்ஸ், ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி மெஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஃபியூலாக இருப்பது டேட்டா தான். அப்போ இந்த டேட்டா அப்படிங்கிறத நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்ஸில் தான் நம்முடைய டேட்டாஸ் ஸ்டோர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி பல நாடுகளுக்கு இன்னும் டேட்டாஸ் அதிகமாக ஸ்டோர் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய இடங்கள் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். அதில் ஒரு நாடாக ஏன் இந்தியா இருக்கக்கூடாது? அப்போ இந்தியாவில் நீங்கள் டேட்டா சென்டர் தொடங்குங்க, இந்தியாவுக்குள்ளே வச்சு அதை ப்ராசஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ராசஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் அதனுடைய கண்ட்ரோல் எல்லாம் நீங்கள் தான் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு சேஃப் ஹார்பர் திட்டம் வழியாக இந்த மாதிரியான அலவன்சஸ் கொடுக்கப்படும். இந்தியாவுக்குள்ளேயே டேட்டா சென்டர் வைக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வரிச்சலுகை அப்படிங்கிறது உங்களுக்கு 2047 வரை கொடுக்கப்படும். அப்படிங்கிற பல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வகுக்கக்கூடிய, ஈர்க்கக்கூடிய அறிவிப்புகளையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி உரத்துக்கான சில வரி அப்படிங்கிறதும் அதிகப்படுத்தப்பட்டிருப்பதால் உரத்தினுடைய விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட், CIE அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த CIE அப்படிங்கிற இந்த ஸ்கீம்ஸ் கேபிட்டல் குட்ஸ் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணுறதற்காக இன்னும் சுலபமான முறையில் உள்ளே கொண்டு வரப்படும் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ISM 1.0, இதில் இந்தியாவினுடைய செமிகண்டக்டர் செக்டர் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது ISM 2.0வை நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு திட்டமாக 2026-2027 ஊக்குவிக்கப்பட்டு ஃபோக்கஸ் ஆன் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர் டு டெவலப் டெக்னாலஜி அண்ட் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ், இந்தியாவுக்குள்ளேயே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்யப்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்புகளும் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு நாடாகவும் இந்தியா மாற வேண்டும் என்கிற அந்த ஆசை இப்போ கொடுத்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் விதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சாம்பியன்ஸ் SMEs அப்படிங்கிறது உருவாக்கப்படும் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. குட்டி குட்டி நிறுவனங்களாக இருக்கலாம், ஸ்டார்ட் அப் நிறுவனங்களாக இருக்கலாம். AI உலகத்தில் அவங்க ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்து இந்தியாவுக்கு அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கும் என்கிற பட்சத்தில் அதை சாம்பியன் SMEs அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலை இந்திய அரசாங்கம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காகவே SME Growth Fund அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 கோடி ரூபாய் ஒரு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த F&O அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த STT அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேக்ஸ்லாம் இருந்துச்சுல, அதை அதிகப்படுத்தியிருக்காங்க. அது பெரிய அளவில் ஒரு ட்ராபேக்காக மாறி இருக்கு. தங்கத்தினுடைய விலை குறையுமா கூடுமா அப்படின்னு கேட்டால் அதற்கான இறக்குமதி வரி அப்படிங்கிறத நீங்கள் கம்மி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சாங்க. பட் அதில் எந்த விதமான சேஞ்சஸையும் இப்போது மத்திய அரசாங்கம் எடுக்கவில்லை என்பது ஏழை மக்களுக்கான ஒரு ஏமாற்றம் தான். விக்ஷித் பாரத் அப்படிங்கிறத அடிக்கடி நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஸோ இந்த விக்ஷித் பாரத் வழியாக ஒர்க் ஃபோர்ஸ், நிறைய ஸ்கில்டு லேபர்ஸ் இவங்களெல்லாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னும், அது சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் இந்தியாவில் செய்யப்படும் அப்படிங்கிறதும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த பட்ஜெட்டை நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மெத்தடில் பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. எது எப்படி இருந்தாலும் இந்த பட்ஜெட்டில் நிறைய விஷயங்கள் ஏழை மிடில் கிளாஸ் மக்களுக்கு தேவையானது கொண்டு வரப்பட்டதா என்று கேட்டால்
குறிப்பாக இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றமாக இருக்கும் பட்சத்தில் ஏழை மக்கள் மற்றும் மிடில் கிளாஸில் உங்களுக்கு இது ஏமாற்றம் தான். இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் தங்கம் வாங்குறவங்க, இல்லாட்டி நிறைய கம்பெனி வச்சுருக்கிறவங்க, ஏகப்பட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை செய்யலான்னு சொல்லி பிஸ்னஸ் ஐடியா வச்சுருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் பாசிட்டிவான பட்ஜெட்டாக இருக்குது. ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் பட்ஜெட்டாக இருந்தாலுமே எல்லா பட்ஜெட்லையும் இந்த மிக்ஸ்டு ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்கும். 1-2 நாள் போக போக தான் இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அது சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஏகப்பட்ட டிபேட், நிறைய ஆர்டிக்கிள் இதெல்லாம் வாசிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி வாசிக்கும் போது அடுத்ததாக ஒரு அப்டேட் இதே தமிழ் பட்சத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.